Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டருக்கும் குடும்பத்தாருக்கும் சபையாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். பலவிதமான குழப்பங்கள் உலகத்தை பற்றி சொல்கிறேன் நான். எங்கே போனாலும் ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை. வீட்டில் பிரச்சனைன்னு ரோட்டுக்கு வந்தால் ரோட்லேயும் பிரச்சனை, ரோட்டில் பிரச்சனைன்னு சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சிலையும் பிரச்சனை, எந்த கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை, கடற்கரைக்கு போனாலும் பிரச்சனை. ஒரு விதமான இறுக்கமான மனநிலை, போராட்டமான மனங்கள் இல்லை. ஒன்று மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான சொல்யூஷன் நடந்திருக்கும். என்ன நடக்காமல் இருந்திருந்தா? அந்த ஒத்த கனியை மட்டும் பறிக்காமல் இருந்தா நம்மளாம் இப்போ எங்கே இருந்திருப்போம்? எல்லாம் சொல்ல, எங்கே இருந்திருப்போம் சொல்லுங்களேன். அதை கூட சந்தோஷமாக சொல்கிறீங்களா பாருங்க. யாருக்கெல்லாம் பரலவம் போன ஆசை இருக்குதோ உடனே அனுப்பலாம். தொட்டி ரெடியாக இருக்குது. எனக்கெல்லாம் உடனே பரலவம் போகலாம் ஆசை இல்லை, உண்மையாகவே இல்லை. இங்கே ஒரு பரலோகத்தை அனுபவிக்காமல் ஒரு பரலோகத்துக்கு போகிறதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்களாம் முன்னாடி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க, நல்லா வேணான்னு சொல்ல பாஸ்டர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஃபார்மில் மட்டும் கையெழுத்து போட்டிங்கன்னா மட்டும். ஆமாம், அதுதான் 3 நிமிஷம்தான். எல்லாம் எங்கே இருந்திருப்போம் சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் எங்கே இருந்திருப்போம்? ஏதேனில் இருக்கிறது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க. நான் இப்படி யோசிக்கிறேன், 6000 வருஷமா ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஒரு 3 பாட்டு, திரும்ப திரும்ப பாட்டு, வர்ஷிப்பு. நிச்சயமாக என்ன இருந்திருக்க போகிறதில்லைன்னா கீபோர்டு இருந்துக்க போகிறதில்ல, மைக் இருந்திருக்க போகிறதில்ல, இதெல்லாம் இருந்திருக்க போகிறதில்ல. ஒன்று மட்டும் வேகமாக நடந்திருக்கும். என்னது? இனப்பெருக்கம் நடந்திருக்கும். சரியா? சரி, எல்லாருமே ஒரு இடத்துல கூடி வாழ்றதில்ல எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. சரி, அப்படிதான் கூடி இருந்தாலும் வாழ மாட்டோம். என்னதான் பண்ணுறது? கூடுறதா இல்லை பிரிஞ்சு போகிறதா இல்லை வாழலான்ற முடிவில் தான் இருக்கிறோமா இல்லையா? நீங்கள் பைபிள் முழுக்க பார்க்கும்போது ஒரு இடத்தில் கூடி இருப்பதை தேவனே விரும்புவது இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா எல்லாரும் பிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. செய்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பல நோக்கங்களுக்காக பல சிந்தனைகளோடு ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். பல நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டியவர்கள், பல காரியங்களை செய்ய வேண்டியவர்கள் ஒரே ஏதேன் தோட்டத்தில் அமர்ந்திருப்பதற்காகவோ அல்லது நதியில் போகிற மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்காகவோ ஆண்டவர் நம்மளை படைக்கலை. ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டதாக அவர்கள் உணர்ந்தார்கள். வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தகுதியான காலம் வரும்போது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவரே அவர்களை மிக கௌரவத்தோடு மரியாதையோடு அவர்களை பூமி எங்கும் அனுப்பியிருப்பார். கைத்தட்ட மாட்டீங்களே? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? என்னது? ஏதேன்ல இருந்து அனுப்பிடுவாரா? ஆமா, 2 பேருக்கு தான் அந்த ஏதேன் தாங்கும். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மனிதன் குடியிருப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன தோட்டத்தில் மட்டும் வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணல, படைக்கல. பாபேல் கோபுரம் கட்டினாங்க. அவங்க என்ன நினைவுகளோடு இருந்தாங்கன்னா, நம்ம எங்கேயுமே சிதறி போகக்கூடாது, எங்கேயுமே ஒரே இடத்துல இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க.
உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய தேவன் மாப்பா ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். நம்ம ஒன்று நினச்சா இவன் குறுக்கையே நினைக்கிறதா இவனுடைய புத்தி. வா போலாம் வா. பெரம்பெடுத்து சாத்தோன்னெலாம் வரல. அவருக்கு நிறைய டெக்னிக் தெரியும். வந்து பார்த்தாரு, ஓஹோ இந்த ஐடியாவில் நீங்கள் இருக்கிறீங்களா, நான் ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க. உங்கள் ஐடியாவில் போனீங்கன்னா இந்த உலகம் டெவலப் ஆக போகிறதே கிடையாது, இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகிறதே கிடையாது. ஏன் ஐடியாவில் தான் இந்த உலகம் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அதனால என்ன பண்ணலான்னா, நடக்கிற தீமையிலும் ஒரு நன்மை, என்ன சொல்லுங்கள், தீமையிலும் நன்மை செய்கிற ஆண்டவர். யோசிக்கிறாங்க, சரி ஓகே இந்த தீமை நடக்குது, இதை நம்ம எப்படி நன்மையாக மாற்றுறதுன்னா பல பாஷைகளை கொடுத்து எல்லாரையும் லாங்குவேஜில் டெவலப் பண்ணுவோம். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் எப்பவுமே தீமையில் போனால் கூட அதுலேயே நம்மளை டெவலப் ஆக்கி மேலே கொண்டு வந்துடுவார். அவன் பாரு எவ்வளோ ஃப்ரீ எஜுகேஷன். சே அப்படி மட்டும் இருந்தால் நான் ஆண்டவர், நான் 2 மொழி உடனே கேட்பேன், எனக்கு இந்த இங்கிலீஷும் இந்த ஹிந்தியும் சொல்லி கொடுத்துருங்கப்பா. உடனே கடுப்பேற்றுறாங்க மயிலாட். எல்லாம் அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்க, ABCDEFGHன்னு பேசுகிறாங்க. நமக்கு புரியுது, பதில் சொல்ல முடியல. நார்வே போயிருந்த டைமில் ஒரு வார்த்தை கூட 30 நாள் தப்பி தவறி கூட ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்னு கூட சொல்ல, ஆங்கிலம் அப்படின்னு தான் சொன்னேன். 30 நாள் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். ஏன்னா தப்பி தவறி ஒரு இஸ்ஸு சொல்லி ஒரு ஐ சொல்லி அவங்க கொடுக்குற இவ்வளோ ஸ்டாண்டர்டில் போய் நம்ம ஏன்டா சிக்குவானே. தமிழ் தான் தெரியும், தமிழ் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போது தீமையிலும் நன்மை செய்கிற ஆண்டவர். இந்த பாபேல் கோபுரத்தில் மக்கள் கூடி இருக்கும்போது அவங்க சிதறி போனதை நெகட்டிவாக ஆழமாக பேசுகிறோம், பொதுவாக சபைகள் பேசுது. ஆனால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஜெபம் நடந்தது, உபவாசம் நடந்தது, மிராக்கல் நடந்தது, உயிர்த்தெழுதலை பற்றிய சாட்சிகள் நடந்தது. 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாரும் சிதறி போனார்கள். பாருங்க, 2 வித்தியாசமான பார்வை நமக்கு இருக்கிறது. நீ சபையில் ஒன்றா இருந்தாலும் வெளியில் பாபேலில் ஒன்றா இருந்தாலும் தேவனுடைய நோக்கத்துக்கு மாறா இருக்கும்போது அங்கே ஒரு சிதறல் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க, மனசு வலிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு, ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து பொங்கி சாப்பிட்றதுக்காக ஆண்டவர் வச்சாரு. இன்ஜினியர் போய் அவருடைய கட்டிட வேலையை அவர் செய்யணும், மருத்துவர் போய் அவருடைய வேலையை செய்யணும். இப்போ என்ன பிரச்சனைனா, ஊழியத்திற்கு அப்பாற்பட்டு செய்கிற எல்லாவற்றையும் அதை உலக பணி என்றும் இதை கடவுளுடைய பணியின் பிரிச்சதில் தான் பிரச்சனை. ஆனால் வேதாகமத்தினுடைய மூல மொழியின் வார்த்தைகள் அப்படி பிரிப்பதல்ல. பவுல் சொல்லுமா சொன்னீங்க, எதை செய்தாலும் தேவனுக்கென்று ஊழியம் தான் சொல்றார். வெளியே போய் ஒருத்தருக்கு நீங்க கார் ஓட்டினாலும் அது மினிஸ்ட்ரி, அதை கடவுளுக்கு செய்யற வேலையா யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா, ஆமென். ஒரு வீட்டில் போய் பாத்திரம் வளர்க்குறாங்கன்னு வைங்க, ஒரு வீடு கூட்டுற வேலை நடக்குது, இல்லை கடைகளில் போய் வாசல் பெருக்கிற வேலையா இருக்குது. இது ஆண்டவருக்காக நான் செய்கிற வேலை அப்படின்னு மனசில் இருந்தால் அந்த வேலையில் சுத்தம் இருக்கும், அந்த வேலையில் ஒரு நேர்த்தி இருக்கும், அந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது நம்ம மனசுக்கு திருப்தி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இப்படி சொல்லுவதனால் பலிபிடத்தில் இருந்து செய்யப்படுகிற ஊழியத்தை மட்டுப்படுத்துவதாக யோசிக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற பார்வையிலே ஒரு தெளிவு இருக்குது. எகிப்தில் இருந்தாங்க, கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் அவர்கள் அங்கிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், இவர்கள் எப்படிப்பட்ட ஆறுகள் சொல்லுங்க, பரவி போகிற ஆறுகள். எல்லாம் சொல்லுங்க. நம்ம ஏதோ ஒரு வாய்க்கால் இல்லை, இல்லை இந்த மெட்ரோ வாட்டர் வரும்போது டேப் வாட்டர் கிடையாது. நம்ம எல்லாம் சொல்லுங்க, பரவி போகிற ஆறுகள், பரவி போகிற ஆறுகள். ஆதியாமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, நீங்கள் பலுகி பெருகி
பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? இனப்பெருக்கம். எல்லாம் சொல்லுங்க. இனப்பெருக்கத்தை கண்டுபிடிச்சது மனிதன் அல்ல. இனப்பெருக்கத்தை அந்த கட்டமைப்புக்குள்ள வச்சது ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கும் அரசாங்கத்துக்கு தான் பயம் பிள்ளை பேரை பற்றி, அப்பா அம்மாக்களுக்கும் பயம். ஆனால் 10 குழந்தைகள் பெத்தெடுத்தவங்களும் பிள்ளைகளை நல்லா தான் வளர்த்து இருக்காங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கு தான் பல நேரத்தில் பயம் வந்துடுது, நடுக்கம் வந்துடுது. பாருங்க, மனித இனங்கள் எங்கே பார்த்தாலும் மனுஷன் மாதிரி கொசு மாதிரி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த டிராஃபிக்கில் கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு பார்த்தா ஐயோ இவ்வளோ கூட்டமா? ஆண்டவர் பார்க்குறாரு, என்னப்பா 6000 வருஷமா இவ்வளோ கொஞ்சம் ஜனத்தை தான் உருவாக்கி இருக்கிறீங்க. அதுக்குள்ள சொல்ல அரிசி திந்துருச்சு, தண்ணி திந்துருச்சு, நிலத்தடி நீர் திந்துருச்சு. நான் சொல்றேன், உலகம் என்ன சொன்னாலும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம், அவன் சொல்ற மாதிரி தண்ணி வத்தி போயிடுச்சு, ஓசோன் கிழிஞ்சு போயிடுச்சு. எப்பா டியூப் இருக்கும் போதும் பஞ்சர் போட்டோம், டியூப்லெஸ் டயர் வந்த போதும் பஞ்சர் போடுறோம், எல்லா ஓட்டையும் அடைக்கிறோம் இல்லை? ஓசோன் ஓட்டையும் அவர் அடைப்பார். எல்லாம் சொல்லுங்க. அது ஓட்டை பெருசாகுதுன்னா சொல்லட்டும், பாவம். அவனுக்கு அங்க இருக்கிற பிரச்சனை தான் தெரியும். பிரச்சனையின் தீர்வை நாம் ஆராதிக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நிலத்தடி நீர் திந்து போச்சு, எண்ணெய் திந்து போச்சு, ஆப்பிள் கிடைக்காது, ஆரஞ்சு கிடைக்காது. நான் சொல்றேன், இப்போ இருக்கிற உலக மக்கள் இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருகினாலும் அவர்களையும் போஷிப்பதற்கு தேவன் அதற்கு தகுதியான ஒரு பூமியை தான் படைத்திருக்கிறார். கொஞ்சம் மனசை விசாலமாக்குங்க. எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் வாடகை கொடுத்து கூட வீட்டை கூட விசாலமாக்குமா? ஒரு வீட்டை விசாலமாக கட்டுறதுக்கோ, சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் விசாலமான வீட்டில் குடியிருக்கிறதுக்கோ கூட மனசை விசாலமாக்க மாட்டேன்றோம். இன்ஜினியர் கேட்குறார், சார் 12க்கு 16 இல்லை 12க்கு 14 பெட்ரூம் போட்டால் நல்லா இருக்கும். சார் வேணாம் சார், கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை, 10க்கு 11 போடுங்களேன். அந்த 2 அடியில் என்னையா பிரச்சனை வந்துட போதே? வாங்குற 11க்கும் இஎம்ஐ தான் அப்படின்னு தலைவிதி ஆகி போச்சு. கட்டுற இஎம்ஐயில் ஒரு 500 சேர்த்து கட்ட வேண்டியதான். நான் போன வாட்டி வந்து இஎம்ஐ வேணான்னீங்க, இந்த வாட்டி இஎம்ஐ கட்டுங்க நான் சொன்னோன்னா அப்படியே கேட்டுருவீங்க பாருங்க. கேட்குறவங்களுக்காக சோத்துறோம், நான் கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன். இஎம்ஐ தான் தலைவிதினா ஒரு 500 சேர்த்த கட்டிட்டு கொஞ்சம் தயவுசெய்து. தேவன் தாராளமானவர். எல்லாம் சொல்லுங்க. நான் என்ன பேச வருவேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளங்க உங்களுக்கு. தேவனை முதல்ல புரிந்து கொண்டால்தான் நாம் செய்யும் பணிகளில் நாம் திருப்தியாக இருக்க முடியும். பலுகுதல், இனப்பெருக்கம் ஆண்டவருடைய பிரதானமான இருதய துடிப்பே. மக்கள் மக்கள், ஜனம் ஜனம் ஜனம், இனம் ஜனம் இனம் ஜனம். சொன்னாரு பெருகுங்கள், பலுகி. இந்த எபிரேய வார்த்தையெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதில் பார்க்கும்போது இன்க்ரீஸ் அது சொல்லார், நீங்க பலுகுங்கள், இன்னும் பெருகுங்கள். என்ன பண்ணணுமா? இன்னும் பெருகுங்கள். அடுத்தது பூமின்ற வார்த்தைக்கு வந்து எரட்ஸ் அப்படின்ற எபிரேய வார்த்தை பெண்மை வார்த்தை. அது என்ன வார்த்தை? பூமியை எப்படி வச்சுக்கிறார் ஆண்டவர்? ஒரு பெண்மை, பெண்மை அவ்வளோதான். எப்படி ஒரு பெண் பிள்ளை பேறு செய்கிறாளோ, இந்த பூமி ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கிறது நமக்கு. எல்லாம் சொல்ல, கொடுத்து கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு சமமாக இந்த பூமி சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பெண்கள்லாம் சந்தோஷப்படுறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பூமி அப்படி படிச்சிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, கண்ட்ரீஸ், நாடுகள். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நாடுகள், இனங்கள், ஜனங்கள், நாடுகள். இதெல்லாம் ஒவ்வொன்றா பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நான் மைண்டில்.
நிரப்பி, இனங்கள், அந்த ஜனங்கள், இனங்கள், அப்புறம் நாடுகள், ஃபுல்ஃபில், எல்லாம் சொல்லுங்க, ஃபுல்ஃபில். என்ன ஃபுல்ஃபில்? ஜனங்கள் ஃபுல்ஃபில். அதான் நம்ம பெத்துட்டோம், அது பரவுது. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதன் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நிரப்புங்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் என்ன பண்ணுங்க? நிரப்புங்கள். என்னென்னலாம் மனிதனுக்கு தேவை எல்லாத்தையும் நிரப்பிட்டுமா? என்ன தேவைன்னு சொல்லுங்க. உணவு தேவை இருக்கு, உடை தேவை இருக்குது, பணம் தேவையா இருக்குது, கல்வி தேவையா இருக்குது, வீடு தேவையா இருக்குது, டாய்லெட் தேவையா இருக்குது. மனிதன் சௌகரியமாக சுகாதாரமாக வாழ்வதற்கு இது போன்ற ஆயிரக்கணக்கான காரியங்கள் அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. அதை நீங்கள் போய் ஃபுல்ஃபில், நிறைவு செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நமக்கெல்லாம் எதுல பிஸி தெரியுமா? உபதேச சண்டை போடுறதுல தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் பிஸி. இந்த வசனத்தை இப்படி கட் பண்ணி இருக்க கூடாது, இந்த வார்த்தை இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உபதேசம், நானே நிறைய பேச டாக்டரின், டாக்டர் அப்படின்ற வார்த்தைகள்ல இருந்து வந்திருக்கு. மருத்துவம், குணமாக்கப்படுதல், ஒரு தவறான போதனை, ஒரு வியாதி எப்படி ஒரு மனிதனை நிலைகுலைய செய்யுமோ, தவறான போதனைகள் அவனுடைய சிந்தனை நிலைகுலைய செய்யும் என்பதெல்லாம் உண்மைதான். எப்பவுமே அந்த டாக்டரினை கரெக்ட் பண்றதுலயே கரெக்ட் பண்ணி 45,000 போதனைகள் வந்ததுதான் மிச்சம். 45,000 விதமான போதக பிதாக்கள் இருக்கிறாங்க, அந்த போதனைகளை இயற்றிய பிதாக்கள். இவங்க எல்லாம் பரலோகம் வருவாங்களா வரமாட்டாங்களா? அவர் என்ன சொன்னார்னா, மக்களை உண்டாக்கு, அவங்கள பரம்ப செய்யுங்க, உலகம் முழுவதும் அவங்கள பரம்ப செய்யுங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நிரப்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம இங்க என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா, பல்லுகுதல் பெருகுதல், பல்லுகுதலுக்கு 3 பாயிண்ட், பெருகுதலுக்கு 3 பாயிண்ட் மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஃபுல்ஃபில்மெண்ட், மனிதன் நிறைவாய் வாழ்வதற்கு ரொம்ப எளிதா இன்னொன்னு கூட சொல்றேன் நான். ஆண்டவர் விரும்பாத ஒன்று என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஏதேனில் அவர் விரும்பாத ஒன்று சொல்லுங்க. கீழ்ப்படியாமை. வேற என்ன ஆமை? என்ன ஆமை அவர் விரும்பல? அவர் ஏதேனில், மனிதனில் அவர் எதை விரும்பவில்லை? ஒளிஞ்சிட்டு இருந்தது. சொல்லுங்க. என்னது? பொய் சொன்னது, கணவன் மேல பழி போட்டது, வேற பா வேற குற்றம் பண்ணுவது, கனியை பறிப்பது. சார், அவர் விரும்பாதது ஒண்ணு. நான் என்னதான் கிளாஸ் எடுக்கிறது? ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்காதது. இப்ப மட்டும் புரிஞ்சிட்டுமா? இல்லையே சார். மரணத்தை விரும்பல சார், அவரு டெத்தை வெறுத்தார். அவர் அதான் சொல்றாரு, என்னை மறுதலிக்காதே, என்னை விட்டு ஓடி போவாதே, குறை சொல்லாதே, பொய் சொல்ல, அந்த லிஸ்ட்லாம் சொல்ல, செத்துறாதரா, என்ன பண்ணாத. மரணத்தை உண்டாக்கும் எதுவும் தேவனுக்கு பிரியமில்லை. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். மரணத்தை தடுக்கும், மரணத்தை தள்ளி போடும் எல்லாவற்றின் மீதும் தேவன் விருப்பமாக இருக்கிறார். வெரி சிம்பிள். இதெல்லாம் நீங்க சில அடிப்படையான ஃபார்முலாலாம் புரிஞ்சிட்டா மனிதனை மனிதன் நேசிப்பது லகுவாக மாறிவிடும். யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்கன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். மரணத்தை தள்ளி போடுவது. பரபரப்பா இருக்கிற டிராஃபிக்ல ஒரு 10 போலீஸ் வந்து அங்க பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க. இதனால அந்த குறிப்பிட்ட நிறைய இப்போ கூட்டங்கள்லாம் நடக்குதுல்ல,
அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு 10 பேர் சாக வேண்டியவங்க இந்த 10 பேர் பணி செய்ததுனால சாகலை. இப்போ நீங்க இதை என்னவா பார்க்குறீங்க? என்னவா பார்க்குறீங்க சொல்லுங்க? 10 பேர் சாவை அந்த காவலர்கள் தடுத்தார்கள். இது ஊழியமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அப்போ நிச்சயமா கனத்துக்குரிய காவலர்கள் என்ன பண்ணுவோம்? ரெஸ்பெக்ட் பண்ணுவோமா? பண்ணுவோம், பண்ண மாட்டோம். எல்லாத்துலேயுமே அயோக்கிய பசங்க இருக்கிறானுங்க. நான் அதை பற்றியெல்லாம் பேசல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துருக்கிறேன், பேட்டி தான் கொடுக்கல. உண்மையானவங்க இருக்கிறாங்க, ஒழுக்கமானவங்க இருக்கிறாங்க, தர்மமானவங்க இருக்கிறாங்க, கரப்ஷன் இல்லாதவங்க இருக்கிறாங்க, உயிரை காக்கணும்னு நிற்கிறாங்க. நம்மளாம் இப்படி நல்லா உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம். நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் எத்தனையோ போர் வீரர்கள் தங்கள் ஜீவனை பணயம் வைத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? எங்கெங்கேயோ குண்டு சத்தமெல்லாம் கேட்குது பயங்கரமா. உண்மையாவே தேவ கிருபையில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சத்தங்களுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காத்திருக்கிறார். யுத்த பிரதேசங்களில் போய் அப்படி பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவருடைய வேதனையின் கதைகள். அதெல்லாம் லைவாக போய் உட்காந்து பார்த்து அழுத நாட்கள்லாம் உண்டு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பரிதாப நிலைகள், இழப்புகள் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தேசத்தை இதுக்கெல்லாம் விலக்கி காக்கிற வேலை யாரெல்லாம் செஞ்சாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி. அல்லேலூயா. அந்த மரண ஓலங்கள், மரண பயம். உங்கள் ஊரில் ஃப்ளைட்டு கொஞ்சம் கீழே பறந்து பறந்து சவுண்டில் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரில் எப்பாவது ஒரு முறை கீழே பறக்கும். அங்கே ஒரு ஏரோட்ரம் ஒன்று இருக்குது, அதனால் கீழே வந்த இல்லை இன்றைக்கி வீட்டில் வெளியே வந்து போடுறோம் அப்படின்வோம். உங்களுக்கு பழகிடுச்சு. இப்போ உங்களுக்கே இன்னும் ஒரு 100 அடி கீழே பறக்கட்டுமே, ஒரு இராணுவ விமானங்கள் சரமாரியாக ஒரு 10-20 சும்மா போகட்டுமே, அவ்வளோதானுங்க. நிறைய பேர் பாத்ரூமில் தான் உட்காந்துருப்போம். வயிறு அலசிருச்சுங்க. ஐயோ என்னமோன்னு நினச்சி போட்டேன் நான். விளங்குதா விளங்கலையா சார்? குண்டு மழை 10 அடிக்கு மேலே வெடிக்குமாமா ஒரு குண்டினுடைய தயாரிப்பு. இன்னொரு குண்டினுடைய தயாரிப்பு பூமிக்கு அடியில் 10 அடி ஓட்டை போட்டு உள்ளே போய் வெடிக்குமாமா. அதெல்லாம் கேட்டோம்னா பாருங்க, இப்படிப்பட்ட மரணங்களுக்கெல்லாம் பல நாடுகள் விளக்கப்பட்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க. செத்து போயிடலான்ற எண்ணம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்குதா? வரலன்னா இதுதான் ஏதேனில் சொல்லப்பட்ட பொய்யை விட பெரிய பொய். கல்யாணம்னு கட்டியிருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 முறையாவது வந்திருக்கணும். பிள்ளைகளுக்கு வருதா? வருது. ஏன் இந்த சாகலான்ற எண்ணம் வருது? ஏதோ ஒரு விதமான அதிருப்தி, நியாயமான அதிருப்தி. நியாயம் இல்லாமல் கூட அதெல்லாம் யோசிப்பீங்க, அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நியாயமான அந்த யோசனைகள். நான் சொல்றேன், இந்த சிந்தனையை உன் மனைவி கிட்ட இருந்து நீ தூக்கி எறிய முடியுமானால், உன் கணவனிடத்திலிருந்து தூக்கி எறிய முடியுமானால், உன் பிள்ளைகளுடைய நினைவுகளிலிருந்து இதை தூக்கி எறிய முடியுமானால், நீங்க செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஊழியம், ஆண்டவருக்கு பிரியமானது. மரணத்தை தள்ளி போட்டிருக்கிறீர்கள், மரண எண்ணங்களை தள்ளி போட்டிருக்கிறீர்கள். மரணத்தை தேவன் விரும்பவில்லை. இந்த பூமிக்கு இயேசு வந்து எதுக்காக? பாவத்தை மன்னிக்கிறதுக்கா? மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக வந்தார். நிறைய பேர் சொல்ல, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் மனுஷ அவதாரம் எடுமா, அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா. சார், எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கு சார். அவர் முன்னாடியே மன்னிச்சிட்டு இருந்தார். அவர் மன்னிக்கிற தேவன். இவன் இப்படி தான் இருப்பான்றது அவருக்கு தெரியும். அவர் ஜெயிச்சு மனுஷனுக்கு அதை காண்பிக்கும்படியாக மரணத்தை, ஏதேனில் மரணம் இருந்துச்சு, கிறிஸ்துவில் உயிர்த்தெழுதல் இருந்துச்சு.
இந்த உயிர்த்தெழுதலுக்காக அல்லது மரணத்தை தள்ளி போடுவதற்காக எவைகளெல்லாம் செய்யப்படுகிறதோ அவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒரு அற்புதமான பணி. அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தீர்க்க ஆயுசோடு வாழ விரும்புகிறார், நிறைவோடு வாழ விரும்புகிறார், பூரண வயதோடு வாழ விரும்புகிறார். தேவன் தந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க, ஐஸ்வர்யங்கன்னா பணம் மட்டும் இல்ல, பணமும் கூட, இதிலெல்லாம் வாழும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எதில் மிக கவனமாக இருக்கிறோம் என்றால், இந்த வேதாகமத்தில் எந்த பிழையும் என்ன பண்ணக்கூடாது, நேர்ந்து விட கூடாது. ஆனால் இது எழுத்து பிழையிலிருந்து, மொழி பிழையிலிருந்து, கலாச்சார பிழையிலிருந்து எல்லா பிழையும் இருக்கு சார். பிழை இல்லாதவர் தேவன். எல்லாம் சொல்லுங்க. நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் என்ன இருக்குது? ஆமா, பிழைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள், இடை சேர்க்கைகள் இருக்குது, எல்லாம் நிறைய இருக்கு, சேட்டைகள் இருக்கிறது. ஜேம்ஸ்னு ஒரு புக் இருக்குல்ல, அதுக்கு தமிழ்ல என்ன பேரு? சூப்பர், குட் ஸ்டூடெண்ட், மை ஸ்டூடெண்ட். ஜேம்ஸ் இருக்குல்ல, யாக்கோபு. யாக்கோபுக்கு என்னங்க ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? ஜேக்கப் பண்ணுவீங்க. இங்க என்ன ஜேம்ஸ்ன்னு சொல்றீங்க? ஏன் சொன்னீங்க? ஒருத்தரா சொல்லுங்க. இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் போது, இந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்த போது ஒரு ராஜாவுடைய பேர் ஜேம்ஸ். அவர் இதில் வச்சுக்கணும்னு விரும்பினார். என்ன பண்ணுவீங்க? கிழிச்சிருவீங்களாப்பா? இங்கிலீஷ் பைபிள் ஜேம்ஸை மட்டும் கிழிச்சிருவீங்களா? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான், இந்த விளையாட்டு உனக்கு தேவையா அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதானே தவிர, இதனால அந்த நிருபத்தில் இருந்த சத்தியங்கள் மறைந்தாய் போய்விட்டது. அவன் ஆசை நப்ப ஆசையில வச்சுட்டு போயிட்டு போறான். ஜேக்கப்னு வச்சிருக்கணுங்க, ஜேம்ஸ்னு இருக்குது, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இதை கூர்ந்து ஆய்ந்து அங்க ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான்ப்பா. என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? செத்துக்கிட்டே இருக்கிறான். எத்தனை பேர் பொத்தியா மிஷன் மேல தரிசனத்தோடு இருக்கிறீங்க? அதான் பேச வரேன் நான். பொத்தியா தரிசனத்தின் மேல எத்தனை பேர் ஒரு ஒரு ஆசை இருக்கு? கிறிஸ்தவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா, கிறிஸ்தவங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாமா, இதெல்லாம் செய்யலாமா, கடவுளுடைய பணத்தை எடுத்துட்டு போய் இப்படியா கொட்டி அநியாயம் பண்றது? கம்மியாயிடுச்சு உனக்கு. ஒருத்தனுக்கு கல்வி கொடுப்பதின் மூலமாக, ஒருத்தனுக்கு மருத்துவம் கொடுப்பதின் மூலமாக, ஒருவனை விழிப்புணர்வு அடைய செய்வதன் மூலமாக அந்த மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் பெருகுவதன் மூலமாக, பொருளாதாரம் பெருகுவதன் மூலமாக இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நேரோ மைண்டட், குறுகின மனநிலை மிஷினரிகளுக்கு அப்படிலாம் இல்லைங்க சார். அவங்களுக்கெல்லாம் பரந்த மனநிலை இருந்துச்சு. அவங்க செஞ்சதில் இன்னைக்கு உட்காந்து குளிர் ஆஞ்சிச்சு அந்த பெருமையை இவங்க கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுமா? அது யாரு? நம்ம அப்பனா கட்டினது இல்லை, நம்ம பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள் கட்டினதா? சபையை தரித்திரமாக்கி ஏழையாக்கி கடன்காரன் ஆக்குனது தான் நம்ம பண்ண பிரசங்கத்தினுடைய மிச்சம். எப்படி நீ அளவுக்கு மீறி பரம் சம்பாதிக்கலாம்னு பிரசங்கம் பண்ணிட்டு தசம்பாகம் கொடுக்கலையே பிரதர், அவன் சம்பாதிக்கவே இல்லை பிரதர், எப்படி பிரதர் கொடுப்பேன்? அவனுக்கு சம்பாதிக்க சொல்லி கொடுத்தா தானே, சேமிக்க சொல்லி கொடுத்தா தானே, கடன் வாங்காதன்னு சொல்லி கொடுத்தா தானே. அவன் கடன் வாங்கிட்டே இருக்கிறான், உனக்கு கொடுக்க வேண்டிய தசம்பாகத்தை தவறாம மாசமான வட்டிக்காரனு கொடுத்துட்டு இருக்கிறான். சபை தான் செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டும். கடன் வாங்காதன்னு ஆண்டவர் போதிச்சாரா இல்லையா? சொல்லுங்க, போதிச்சாரா போதிக்கலையா? இந்த போதனை சபையில் ஆழமா இருக்கணுமா இல்லையா? விபச்சாரம் செய்யாதிருப்பாய், வேசித்தனம் செய்யாதிருப்பாய், என்னமோ அப்படியே வெறித்தனமா எல்லாம் கிளம்பிட்டு போற மாதிரி. கடன் வாங்க தான் சார் இப்ப வெறித்தனமா இருக்கிறேன், அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். நீங்க நினைக்கிற மாதிரி பண்ற பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் இப்ப டைம் இல்லை. இப்ப எல்லாம் மைண்ட் எல்லாம் எதுல தெரியுமா இருக்குது? பணம் பணம் பணம், கடன் கடன் கடன், இன்ஸ்டா லோன், அதுலதான் மைண்ட் இருக்கு அதிகமா. எத்தனை பேருக்கு நான் கொஞ்சம் மனசை புரிஞ்சு பேசுறேன்னு நான் நம்புறேன். பைபிளில் நிறைய போர்ஷன்ஸ் எடுத்து என்னால் பேச முடியும். நாம் போய் கொண்டிருக்கிற பாதை தெளிவான பாதை.
பொத்தியா தரிசனத்தை பற்றி நான் சொல்கிறேன். நான் பாஸ்டர் சொல்லி நான் பேசலை, பாஸ்டருக்காகவும் பேசலை. விஷன் தெளிவானது, விஷன் ரொம்ப தெளிவானது. மக்களுக்கு போய் சேர வேண்டிய அவர்கள் நிரப்பப்பட வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமா? சொல்லு சொல்லு, ஏசுனாலோ ஏசுனாலோ, பஸ்ஸில் போனால் ஏசுனாலோ, பைக்கில் போனால் ஏசுனாலோ ஏசுனாலோ சொல்லிட்டா சோறு கிடச்சிருமா? ஏசு நல்லவர்னு சொல்றதுல எனக்கு எந்த முரண்பாடு கிடையாது. ஏசு எப்படி நல்லவர்னு அவனுக்கு வாழ்ந்து காட்டுறதெல்லாம் மேட்டரே இருக்குது. ஜெனிஷா டாக்டருக்கு படிக்கிறதெல்லாம் விஷயமே இருக்குது. சக்தி பேர் இன்ஜினியரா இருக்கிறதுனால தான் அதுல விஷயமே இருக்குது. ஒவ்வொருவரும் எந்தெந்த துறையில் இருக்கிறீர்களோ அதுதான் இன்னைக்கு விசேஷமா இருக்குது. அல்லேலூயா. நவீனங்கள் நல்லதா கெட்டதா? ஆம்புலன்ஸ் போகுது, ஃபோன் தொடர்பெல்லாம் இருக்குது. முன்னாடி எவன் எங்க சாகுறானே தெரியாது, எதுல சாகுறானே தெரியாது. இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபோன் கால் பண்றான், ஒரு ஆம்புலன்ஸ் வருது, நிறைய காட்டுறாங்கல்ல, டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி விடுறாங்க. அன்றைக்கு அவன் சாக வேண்டியவனை அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் விரைந்து வந்து அவர்களை காப்பாற்றி விடுகிறார்கள், மரணத்தை தள்ளி போடுகிறார்கள். அந்த ஆம்புலன்ஸ்காரனுக்கு ஒரு லைக் கூட போடுறதில்லை. என்ன சுவிசேஷத்தை நம்ம பேசுறோம்? உலகம் அதை பாராட்டுது, கைத்தட்டுது, என்னென்னமோ பண்ண, நம்ம அதில் சுவாரஸ்யமே காட்டுறதில்லை. காஸ்பல் ப்ரீச் பண்ணீங்களோ பிரதர்? காஸ்பல் என்ன காஸ்பல் ப்ரீச் பண்றது? காஸ்பல் ப்ரீச் பண்ணுன்றேன், லைஃபோட பேசுன்றேன். பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கறது பாவம், அவனுக்கு மருத்துவம் பார்க்கறது பாவம், ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்குறது பாவம். எப்படி ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தை மீறுறமே? இந்த உலகத்தை நிரப்பி ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னாரே, ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தை ஸ்டுவர்ஷிப், உக்ரானத்துவத்தோடு இருந்து கடவுளுடைய இந்த பிரம்மாண்டமான படைப்பை அக்கறையோடு பார்த்து கொள்ளுங்கள். டொமினியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க ஆங்கிலத்தில். நம்ம என்னதான் டாமினேஷன் ஆகிட்டோம். அதை எல்லாத்தையும் ஆண்டவரை ஆண்டு கொள்ள, ஆண்டு ஆணவத்தில் ஆள சொல்லல, உக்ரானத்துவத்தோடு இது எல்லாவற்றையும் அக்கறையோடு பார்த்துக்கொள். சயின்ஸ் லேப் அக்கறையோடு பாதுகாத்துக்கொள். விஞ்ஞானத்தை அக்கறையோடு பாதுகாத்துக்கொள். பைபிள் இல்லாத ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய இருதயத்தை அந்த திரும்ப ரொம்ப நாள் முன்னாடி இங்கே பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன், அந்த மேப் போடுங்க. ஆண்டவருடைய இருதயம் பாருங்க. இந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆண்டவர் விரும்பினார். ஆனால் என்ன ஒரு பரிதாபமான நிலைமைன்னா, அவர் எடுத்த செமினார்லேயே காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அட்டன் பண்ணாத கேஸ் தான் பைபிள் ஃபுல்லாக. பாதியிலே ஓடி வந்துருச்சுங்க எல்லாமே. ஏதேனில் பாதியில் ஓடி வந்துடுச்சு, எகிப்தில் பாதியில் ஓடி வந்துடுச்சு, கானான் தேசத்தில் போய் பாதியில் ஓடி வந்துடுச்சு. எல்லாம் பாதியில் ஓடுற கேஸ் தான். இல்லை மாப்பிள்ளை பெஞ்ச் மாதிரி உட்காந்துக்கிறதா. நான் இங்கே தான் சர்ச்சில் பார்த்தேன், மாப்பிள்ளை பெஞ்சில் எல்லாம் உட்காந்துருக்கு. ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க சார் செமினாரை, அப்போ தான் ஆண்டோட இருதயம் முழுசாக புரியும். இஸ்ரேல் ஜனங்களை ஒரு சின்ன மேப்பில் உட்கார வைக்கிறார். இதில் பாருங்க, நம்ம பல நேரத்தில் எதையெல்லாம் முக்கியப்படுத்தாமல் இருக்கிறோமோ தேவன் அவைகளை முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கணுமா? தேவன் அதை முக்கியப்படுத்துறாரா? ஆமா. எல்லாம் சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. சனிக்கிழமை உபவாச கூட்டம், அதை தேவன் முக்கியப்படுத்துறாரு நம்புறோம். ஸ்பேஸ் ஸ்டேஷத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துறாரு நம்ப மாட்டேன்றோம். ஆனா ஃபோன் மட்டும் எடுக்கணும். வீட்டுக்கார எங்க போனா டக்குன்னு ஃபோன் அடிச்சு, ஹலோ ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல? எப்படி வந்தது? எப்படி வந்தது? விண்வெளியில சில விஷயங்கள் நின்னா தானே உங்க வீட்டுக்காரை கண்டுபிடிக்க முடியுது. மேப் போட்டு பார்க்குறேன், இங்கே என் பொண்ணு எங்கே போனா, என் பையன் எங்கே போனா, கரெக்டாக போகிறாளா வராளா, எல்லாத்தையும் எல்லாம் பார்க்குறீங்களே. இந்த பாதுகாப்பு செட்டிங்ஸ் எப்படி வந்துச்சு? ஐயோ, ஒரு காலத்தில் இந்த வசதியும் இல்லை. புள்ள போனால், புருஷன் போனால், பொண்டாட்டி வெளியே போனால், சாயந்தரம் வர வரைக்கும் அப்படியே வாசலை பார்த்துட்டு வந்துடுவார். இப்போ அப்படிலாம் இல்லை. என்ன சார், அன்றைக்கி ஒரு பையன் கூப்பிட்றான், இலங்கையில் இருக்கிறேன், டேடி எங்கே இருக்கிறீங்க? நல்ல காலம், இருக்கிற இடத்த கரெக்டாக சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாவட்டத்தில், இந்த கிராமத்தில், இந்த அந்த பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க அப்படின்றான். டேய் எப்படா தெரியும்? நான் தான் உங்களை பார்த்துனே இருக்கிறேன்ன்றான். இது என் பெரிய பையன் கதை.
என் சின்ன பையன் கதை எனக்கு எந்த ஃபோன் வந்தாலும் போனாலும் அவனுக்கு தெரியுது. இவ குடும்பத்தில் நான் அவங்கள பாதுகாக்கிற மாதிரி இல்லை, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பாதுகாந்தாலும் எங்கே போகிறான் வரான், பத்திரமா இருக்கிறானா இல்லையா, யாருக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறான், இதெல்லாம் தடுக்க முடியும். சரி நமக்கே ஒரு பாதுகாப்பு தான் விட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் இல்லைன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படிலாம் இருக்கவே தானே நான் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. சார் இதெல்லாம் மனுஷனுக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுக்கு தேவை. உங்க மனசுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மிஷனுக்கு கை கொடுக்கலாமா இல்லையா, இந்த மிஷனுக்கு காணிக்க கொடுக்கலாமா இல்லையா? ஏன்னா இப்போ நிறைய யூடியூப்ல நிறைய வித்தியாசமான மிகப்பெரிய பிரம்மாண்ட வேதாகம மேதைகள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கர்த்தருடைய காணிக்க, இது கர்த்தருடைய ஊழியத்துக்காக தான் செலவு பண்ணோம், இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமானது இல்லை. அவன் பேசுறது தான் கடவுளுக்கு பிரியமானது இல்லை. மனிதனை நிரப்புவதற்காக ஆரோக்கியமான விதத்தில் மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிற எந்த பணியிலும் ஒரு கிறிஸ்தவனுடைய பங்களிப்பு இருந்தே ஆகணும். எல்லா துறைகள்லையும் நம்ம இருக்கணும். நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கிறோம். மலைகளை தான் பறி கொடுத்தோம், மக்களை பறி கொடுக்க வேணான்ற நான் இலங்கதான் வேலை. ஐயோ திரும்பவும் மலையா, எங்கேயோ ஒரு வட்டம் சுத்துற மாதிரி இருக்குது எனக்கு. மக்கள் பணியே மகேசன் பணி, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கெட்ட வார்த்தை. மக்கள் பணி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கு. உற்சாகத்தோடு செய்யணும், பலத்தோடு செய்யணும், ஆர்வத்தோடு செய்யணும். பாருங்க இந்த மேப்ல பாருங்க, லேண்ட்ஸ்கேப்பில் போட முடியுமான்னு பாருங்க. இந்த மேப்பில் இந்த மனாசே இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்க. ஒரு தாய்க்கு பிள்ளைக்கு தாய் கொடுக்கும் ஒரு மார்பகத்தை போல இந்த ஹோல் இஸ்ரேலுக்கும் அங்கந்தான் சாப்பாடு. எங்கே ஆண்டு வச்ச பாருங்க, ஒரு பாலைவனத்தில் மக்களை உட்கார வச்சு கற்றுக் கொடுக்குறாருங்க. லைவ் ஸ்டடி நடக்குது. அது சொல்லாரு, நான் தான் உன்னை போஷிக்கிறவன், நீதான் இந்த உலகத்தை போஷிக்க வேண்டும் அப்படின்ட்டு. இந்த மனாசே பைபிளில் நடந்த அத்தனை சண்டையும் 98% எங்கே நடந்ததுன்னா இந்த மனாசே பகுதிகளில் தான். ஏன் நடந்தது? எல்லாம் சாப்பாட்டு சண்டை. சுற்றி இருக்கிற நாடுகளில் சோறு இல்லை, இவன் நிலத்தில் மட்டும் சோறு. அதானே கிதியோன் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வராங்க. எல்லா போருமே சாப்பாட்டுக்கு வந்த பிரச்சனை தான். அப்புறம் நோ பேங்க் பேலன்ஸ், சோறு தான் மேட்ரு. சாப்பாட்டுக்கு வந்த சண்டை தான் எல்லாமே. வரவும் போறவங்களாம் அள்ளிக்கிட்டு போனா கூட இந்த மண்ணில் உணவு குறையவே இல்லை. சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. ஜனங்களுக்கு என்ன போதிக்கிறார்னா, ஆரோக்கியமான உணவை கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்துக்கே கொடுக்கணும். ஆரோக்கியமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு 1008 யோசனை. ரெஸ்டாரண்ட்டில் போய் லட்சங்களை செலவு பண்ணுவோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவம் உருப்படியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு அதை வெற்றிகரமாக மேலே கொண்டு வரதுக்கு போராடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல, ஒரு பிரான்ச் சர்ச் ஆரம்பிக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதமோ, சபையில் விசுவாசி இருக்கிற நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வச்சு அதில் 4 பேருக்கு நல்ல உணவுகளை, கலப்படம் இல்லாத உணவுகளை கொடுத்து உங்கள் தொழிலில் நீங்கள் நல்லா முன்னேறி இன்னும் நீங்கள் பல சபைகளை கட்டி கொடுத்தீங்கன்னா அதையும் தேவன் சந்தோஷமாக தான் பார்க்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த பக்கம் காத், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க காத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீலையாத் அப்படின்னு சொல்கிறோம்ல. கீலையாத் ஃபுல்லாக மெடிசன். மனிதன் வாழ்வதற்கு உணவு அவசியம், மனிதன் வாழ்வதற்கு மருந்து அவசியம். எல்லாம் சொல்ல மருந்து அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, மருந்து ரொம்ப அவசியம். கலப்படம் இல்லாத மருந்து ரொம்ப அவசியம். எந்த மருந்தில் கலப்படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜென்ஷாவை கேளுங்க வேணாம். எனக்கு ஒன்லி பேராசிட்டமால் தான் தெரியும். அதில் எத்தனை கலப்படம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. போட்டால் காய்ச்சல் போகுதுன்னு தெரியுது. விளங்குதா விளங்குலிங்களா? அப்போ பாருங்க, மருந்து மிக முக்கியம். உணவே மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல.
இப்போ இந்த மருத்துவத்தை ஊக்கப்படுத்துறதுக்கும் மருத்துவ சேவைகளை செய்வதற்கும் சபைதான் முனைப்பை எடுக்கணும். அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் வெள்ளூர்லேயும், அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒட்டஞ்சத்திரத்துலேயும், எங்கெல்லாம் மிஷன் ஹாஸ்பிட்டல்லாம் இன்னைக்கு எத்தனை லட்சோபலட்சம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறவன் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிச்சானா கூடுமான அளவுக்கு எதிர்த்து பேச வாய் வராது சார். ஒரு கிறிஸ்துவ மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்தவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேச மனசு வராது. ஏன்னா அங்கே பண்ண சேவை என்னன்னு அவனுக்கு தெரியும். அவன் எந்த தேவையோடு போனான்னு அவனுக்கு தெரியும். அவனை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவங்க எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுறதுக்கு வாய் வராது. தெரியுமா, ஹார்ட்டே நின்று போச்சுங்க, செத்து போயிருப்பனுங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ மருத்துவமனைக்கு போனதுனால தான் ரொம்ப குறைவான செலவில் என்னை சுகமாக்குனாங்க. ஏன் இன்னும் பல கிறிஸ்துவ மருத்துவமனைகள் வரலை? ஏன் தியாகமான பல கிறிஸ்துவ கல்வி கூடங்கள் வரல? பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் ஏன் உண்டாகலை? எல்லாம் மணி மைண்ட், எல்லாம் மணி மைண்ட். கிறிஸ்தவர்களுக்குள்ளே அது வந்திருக்குது. ஆனால் தேவன் நம்மை படைத்ததே மனிதனை ஃபுல்ஃபில்மென்ட் பண்றதுக்காக. அல்லேலூயா. அவன் நிறைவாய் வாழ்வதற்கு தேவையான அத்தனையையும் கொடுப்பதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அது விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி. கீழே கீழே ஃபுல்லா இது ஃபுல்லாவே இந்த பெல்ட் எல்லாமே மருந்து. இப்போ அங்க நிறைய மருந்துகள் இருக்கு. கீழே மேப்பை அப்படியே கூட கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. அந்த ஜூடா பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தங்கம். எங்க தங்கம்? தங்கம் நமக்கு எங்கே தான் வேணும் தங்கம்? இங்கே எதுவுமே வேணும். இத்தினோண்டு 1/4 பவுண்டில் காதில் போட்டால் தப்பு. ஆனால் அங்கே போனால் ஆலயம் ஃபுல்லாக தங்கமாக இருக்கணும், நடக்கிற இடமெல்லாம் தங்கமாக இருக்கணும். இது பேராசையாக தெரில. 1/4 பவுண்ட் தங்கம் தப்பு, ஆனால் நடக்கிற பாதையே தங்கத்தில் இருக்கணுமாம்மா. சார், இந்த பூமியில் வாழும்போது தான் நமக்கு தங்கம் தேவை. காதில் போட்டுக்கிறோமோ இல்லையோ, டக்குன்னு ஒரு அவசர ஆபத்துனா போய் அநியாய வட்டிக்கு வாங்காம ஒரு பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ அல்லது அடுத்த தொழிலினுடைய முன்னேற்றத்துக்காகவோ கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறதுக்காகவோ, திடீர்னு கோவிட் மாதிரி பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு 3 மாதத்துக்கு சாப்பாடு இல்லை, இப்போ கழுத்தில் நகை போட்டால் உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. டக்குன்னு கொண்டு போய் வச்சோமா, ஒரு 3 மாதம் நிம்மதியாக சாப்பிட்டோமா, அப்புறம் சம்பாரித்து கடன் கட்டிட்டு நகையை மீட்டோமா, அந்த பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. அட்லீஸ்ட் கஷ்டப்பட்டு ஒரு 100 கிராமோ 50 கிராம் தங்கத்தையாக சேமித்து வைப்போம், ஆத்திர அவசரத்துக்கு உதவி செய்யணும் கூட அந்த நாலேஜ் கூட கிடையாது. அது பாவம். அவன் மீறி போனால் 80 காசு வட்டி போடுவான். ஆனால் 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கிறது நீதி. நான் சொல்றது அநீதி. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், அது எதுக்கு மட்டும் சொல்லுவீங்க? நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு வட்டம் வச்சிருப்போம், அந்த வட்டத்துக்குள்ள மீறி போயிட்டாங்கன்னா அறிவில்லாதவர். நீ அநியாய வட்டிக்கு வாங்கினா அறிவில்லாமல் வெட்டப்படுகிறாய். அந்த பணம் இருந்தா பீகார்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ தத்தெடுக்க முடியும் சார். அந்த காசை மிச்சம் எடுத்தா அட்லீஸ்ட் 5ஆம் கிளாஸ் வரைக்குமாவது அந்த குழந்தைக்கு ஒரு கல்வியை கொடுக்க முடியும், கொடுக்கணும். அல்லேலூயா. சுகாதார பிரச்சனையில் எத்தனை பேர் சாவறான்? இந்த நைட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவோம். இந்த ரிஃப்ளெக்டர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நைட்டெல்லாம் பெருக்கிட்டு இருப்பாங்க, இந்த கொத்தாளி சவடிப்பாங்க எல்லாம். எந்தெந்த இவங்களாம் என்ன செய்கிறாங்க? அவங்க 1 வாரம் வேலை செய்யாமல் போகட்டும், உடனே கோவிட் வருதா இல்லையான்னு பாருங்க. கோவிடை தள்ளி போடுகிறவர்கள், கால்ராவை தள்ளி போடுகிறவர்கள், டெங்கு காய்ச்சலை தள்ளி போடுகிறவர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள். அவங்க மினிஸ்ட்ரி பண்றாங்க, கடவுளுக்கு வேலை செய்யறாங்க சார். நீங்களும் நானும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வேலை செய்யறாங்க. ஆதாமுக்கு சொன்னார்ல, பண்படுத்தவும் காக்கவும். ஏதேன் தோட்டத்தில் உடனே நமக்கு மம்முட்டி கேட்டப்பாரு அருவாதான் ஞாபகத்துக்கு வரும். பண்படுத்தவும் காக்கவும் வச்சானோன்னு நமக்கு உடனே பாத்தி வெட்டுறது, வாக்கியா வெட்டுறது, நீர் பாய்ச்சறது தான் ஞாபகத்துக்கு வரும். சார், மனுஷனை பண்படுத்துறதும் காக்கிறதும் ஆதாம் உனக்குள்ளே இந்த
வேலையை நீ செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை போல பரந்த மனநிலையில் வாழுவோம். குறுகிய மனநிலையில உபதேச சண்டைகளை மட்டும் போட்டுட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பான ஆரோக்கியமான சேவைகளை செய்ய முற்படுவோம். இது ஃபுல்லா கோல்டுங்களா? இந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு லெஃப்ட், உங்களுக்கும் லெஃப்ட் தான். ஓகே, இது ஃபுல்லா கடல் வளங்கள். எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுக்கு கடல் வளங்கள் தேவை. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் போட்டிங் போயிருக்கிறீங்க? கடல்ல கப்பல்ல போயிருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. ஒரு ஆள், 2, 3, நானும் போயிருக்கேன், நீங்களும் போயிருக்கிறீங்க. நான் சொல்றேன், கடல்ல எத்தனை வகையான போட்டிங்லாம் இருக்குதோ அதையெல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லதுன்ற கிறிஸ்தவர்களாகி நாம் போட்டிங் போகலாமா? டேட்டிங் தான் போகக்கூடாது. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி டேட்டிங் தப்பு, போட்டிங் தப்பு இல்லை. ஃபேமிலியே போங்க. ஆலப்புழாவிலலாம் சிஸ்டர் சக்தி பேர்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது போங்க, 2 நாள் 3 நாள் 4 நாள் தங்குங்க. நீங்கள் அனுபவிச்சாதான் மற்றவனையும் அனுபவிக்க விடுவீங்க. இல்லைன்னா நீங்களும் இந்த நாய் பார்த்தீங்கன்னா தேங்காவை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அது மற்றவனுக்கு கொடுக்கவும் கொடுக்காது, அது உடச்சி தின்னவும் தெரியாது, வாழவும் தெரியாது, இன்னொருத்த வாழ்ந்தாலும் பொறுக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும். அவனை கடலுக்கு பார்த்தா ஃபுல்ஃபில் ஆவானா? கடலை காட்டு. நிலவை பார்த்தா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆவானா? நிலவை காட்டு. சுகாதாரமான ஒரு இடத்த பார்க்க விரும்பினா அதை காட்டு. அவன் வியாதியில் அவனுக்கு ஒரு மருத்துவம் தேவையா? குடு. அவன் நல்ல அழகான உடைகளை அணியணுமா? குடு. அவன் ஃபுல்ஃபில்லா இருக்கிறதா எனக்கு ஆசைய. அதுக்கு என்னெல்லாம் நீ செய்ய முடியுமோ சேர்ந்து செய்யுங்கள். அல்லேலூயா. குற்ற உணர்வு இல்லாம செய்யுங்க. அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறோம், காலேஜா மாறுவோம், யூனிவர்சிட்டியா மாறுவோம், மருத்துவத்துக்குள்ள இறங்குவோம், இன்னும் என்ன கார்மெண்ட்ஸ்ல இறங்குவோம், சுகாதாரத்தில் இறங்குவோம். அற்பமான ஆரம்பம் தான். எண்ணங்களை இப்படி வளர்த்துக்கிட்டோம்னா நம்முடைய எல்லைகள் பிரம்மாண்டங்களா மாறிடும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது? உலகத்தான் செஞ்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தன் காரியங்களை செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நாம் பேசுவதற்காக மட்டுமல்ல, செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எந்த எண்ணத்தை வளர்த்துக்க கூடாது. இதை செஞ்சா பாவம், இதை பண்ணா பாவம், தயவுசெய்து இந்த பேயை விட்டுருங்கன்ற மாதிரி இந்த பாவத்தையும் தயவுசெய்து விட்டுருங்க. இந்த கிறிஸ்தவங்களுடைய லாங்குவேஜை மாற்றணும். எப்போ வந்தாலும் பிசாசு ஏதோ பயங்கர போராட்டம், பிசாசு பிஸியாக இருக்கிறான், நீ தான் வெட்டியாக இருக்கிற. அவன் ரொம்ப பிஸியாக இருக்கிறான். அவன் நவீனமான வேலைகளை அப்படி. யாருக்கு தேவன் தேவைன்னு நினைக்கிறீங்க? பெரிய வேலைகளை செய்கிறவர்களுக்கு தான் தேவன் தேவை. 2 ரசம் வச்சுக்கிட்டு 2 காஞ்சி மிளகா உடச்சி போட்டு உப்பு போடாத பொரியல் செய்கிற ஆட்களுக்கு தேவன் அவர் கிருபையா இருக்கிறார். அவள் தான் அந்த ரசம் வைக்கிறது. நான் கிச்சனில் இருக்கும்போது நான் ரசம் வைக்க யோசித்தேன், ஆண்டவரை மிளகை இடித்து போடலாமா, தூள் பண்ணி போடலாமா? அதுக்கும் சொல்றாருன்னு வைங்களேன். இப்ப இவங்களுக்கு தேவன் அதிகமா தேவையா? இந்த எலான் மஸ்க் ஏதோ ஒன்று இப்போ ஒன்று கண்டுபிடிச்சால, அந்த கண்டுபிடிச்சான் பாருங்க. 2-3 ஒரு 5-6 முறை பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சாமா. எவ்வளோ டிப்ரெஷன். பல கோடிகளை வச்சிருக்கிறவன் காலாட்டிகிட்டே தூங்கலாம், அவன் ஜாலியா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான், அவன் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கான். இப்போ அந்த இடத்துல எலான் மஸ்க்கு ஆண்டவர் தேவையா இல்லையா? அது மாதிரி பெரிய பெரிய வேலை செய்கிறவர்கள் டிப்ரெஷன்ல, தோல்வி மனப்பான்மையில, நிந்தனைகள்ல, விமர்சனங்கள்ல இருக்காங்க. அவங்களோடலாம் கடவுள் இருந்து வேலை செய்யறாரு. அவன் மனசையெல்லாம் தூக்கி விடுறாரு, அவனை எல்லாம் ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாரு. ஆனால் தான் நமக்கு நன்மைகள் சேருது. அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு பூனை குறுக்க வராமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். எனக்கு முன்பதாக 100 தூதர்கள், பின்பதாக 100 தூதர்கள்.
ஏசு ரத்தம் செய்யும், சிலுவை எங்கெல்லாம் போட முடியும் சிலுவையிலேயே நனைஞ்சிடுறது. இத்தனையும் நனைஞ்சு எதிர் வீட்டுக்காரன் சுண்ணிய வச்சுட்டான் பக்கத்துல. ஐயோ இந்த மண்ட வியாதி பிடிச்சவங்களோடையே வாழ்ந்து வாழ்ந்து அதையே பிரசங்கம் பண்ணி நீங்களும் கெட்டது நாங்களும் கெட்டது தான் மிச்சம். பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். நல்லா செய்யணுன்ற, பிரம்மாண்டமா செய்யணுன்ற, உயர்வா செய்யணுன்ற, தரமா செய்யணுன்ற, கோடிகளை இறைக்கணுன்ற. ஏன் தெரியுமா? தேவன் பிரியமாக இருக்கிறார். ஒரு மனிதன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும்போது, ஒரு பீகார்லேருந்து இதே சர்ச்சில் வந்து நம்ம மிஷன் ஸ்கூலில் படித்த பிள்ளைகள் வந்து நிற்பாங்க. ஆமேன். அதில் ஒரு டாக்டராக ஒருத்தன் நிற்பான், இன்ஜினியராக ஒருத்தன் நிற்பான். அடுத்த 20 வருஷத்தில் 30 வருஷத்தில் சில பிரம்மாண்டங்கள் வந்து நிற்கும். எல்லா மாநிலங்கள்லையும் நம்முடைய பிள்ளைகள் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, பிரைவேட் செக்டார்ல இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கோபி பாஸுக்கு ஒரு 60-65 வயசு ஆகும்போது நம்ம எல்லாம் உயிரோட இருப்போம். ஆமேன். எப்படின்னா, இதுக்கு மனைவி உதவி செய்யணும், கணவன் மரணத்தை தள்ளி போடுங்கள். டென்ஷன் பண்ணிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் மரணத்தை எங்களுக்கு தள்ளி போட்டீங்கன்னா நாங்க கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் பார்ப்போம். இல்ல பக்கத்துல உட்கார்ந்து மரணத்தை ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் போயிடுவோம். அடுத்த சந்ததிகள் தான் பார்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போறதுக்கு ஆமேனா, இருக்கிறதுக்கு ஆமேனா? இருக்கிறதுக்கு ஆமேன். எல்லாம் இருப்போம், சத்தமா இருப்போம். மரணத்தை தள்ளி போடுவோம். மரணத்துக்கு விரோதமாக வேலை செய்வோம். மரணத்துக்கு விரோதமாய் வேலை செய்கிற அத்தனை பேரையும் தேவனுடைய பணியாளர்களாக மதிப்போம். ஹல்லேலூயா. மரணத்தை தள்ளி போடும் செயலுக்கு எவ்வளவு காசு வேணா இறைப்போம். என் ஜனத்துக்குள்ள மரணம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. மரணத்தை தள்ளி போடும்படியாக படிப்போம். வாலிப பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆர்வம் வரணும். எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் வைக்கிறான், எப்போ பார்த்தாலும் எக்ஸாம். நீ எக்ஸாமுக்காக டெஸ்ட்டுக்காக நீ யோசிக்கிறியா, இல்லை மரணத்தை தள்ளி போடும்படியாக ஒரு தரிசனத்தோடு படிக்கிறியா? இப்போ அதுதான் மேட்ரு. எந்த நினைவு தெளிவாக இருந்துச்சுன்னா படிப்பு ஈஸியாயிரும். ஏன்னா விஞ்ஞானிகள்லாம் யாரால பழைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பைபிள் எல்லாம் இருக்குது. விஞ்ஞானம் இருக்குதா? செல்போன் பற்றி பைபிளில் இருக்குதா? மெட்ரோ ட்ரெயினை பற்றி பைபிளில் இருக்குதா? முழு விஞ்ஞானத்தையும் இவன் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் படைச்சதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்காக தான் சோரே நடக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சகல நுட்பமான விஞ்ஞானத்திற்கும் அப்பா தானே காரணம் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. மரணத்தை தள்ளி போடும்படியாக என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வேன். என் சந்ததிகளை செய்ய வைப்பேன். அதை செய்கிறவர்களை மதிப்பேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஏதாவது என்ன புரிஞ்சது மட்டும் சொல்லுங்களேன். என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. நான் என்ன பேசினேன் தெரியல, நீங்க சொல்லுங்க. இல்லை என்ன விளங்குச்சு? வேற நீங்க சொல்லுங்க சிஸ்டர். அண்ணா எப்படிங்க புரிஞ்ச மாதிரியே உட்காந்து சிரிச்சு நின்னிய? நீங்க சொல்லுங்க. நீங்க தரமா செய்யறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், செய்யறதுல மனசுல குற்ற உணர்வு இல்லாம செய்யறத திருப்தியா செய்யுங்கன்னு சொல்ற முதல் விண்ணப்பமே. ஏன்னா நிறைய கள்ள போதனைகள் இருக்குது. இப்போ நரகம் இருக்குதா இல்லையா, பரலோகம், அந்த மாதிரி கள்ள போதனைகள்லாம் நான் வரல. அந்த சண்டே அப்புறம் வேணா வச்சுக்கலாம். மேக்சிமம் அந்த மாதிரி சண்டையை நான் போடுறதும் இல்லை. அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ வாழ்றதுக்கு என்னவோ அதை பார்க்கலாம். என்னது? அது வரும்போது பார்க்கலாம். இப்போ வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். மக்களுக்கு வாழ்வை சொல்லி கொடுப்போம். நரகத்தில் எத்தனை சட்டி வச்சிருக்கான்,
அது எத்தனை டிகிரியில் என்ன எரியுது, அது யார் இன்னும் பொறிச்சுக்கிட்டு இருக்கிறா, யார் கான்செப்டை யார் எடுத்து, இதெல்லாம் தெரில எனக்கு. நம்ம ஒரு மார்க்கத்திலிருந்து விட்டு வந்தோம், மார்க்கத்தை விடலை. எப்படி ஆமா, கிருஷ்ணன் கிறிஸ்டியானா இருக்கார், அவள் தான். சரவணன் சார்லஸ் ஆயிருக்கார், அவ்வளவுதான். ஆனா கோட்பாடுகள் ஒன்றும் மாறல. அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம் எல்லாம் தெளிவா இருக்கு சார். கர்த்தருடைய நேரத்தில் செய்வோம். எப்படி அவன் நல்ல காலத்தில் செய்வான், கர்த்தருடைய நேரத்தில் செய்வோம் பிரதர். கர்த்தருடைய நேரம் என்ன பிரதர்? 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள். உன் கர்த்தருடைய வேலையெல்லாம் எனக்கு தெரியும். நாம் வேலை செய்வதற்காக வந்திருக்கிறோம், சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம். எந்த நாலேஜும் இல்லாத பசியா இருக்கிற 10 பேர் கொண்டு போய் சாப்பாட்டு பொட்டலம் கொடுத்துட்டு வந்துடுறான், அவனெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. இங்க மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிட்டு போறோம், அப்படின்னு போறோம். அவன் போய் ரோடோட ஏழைப்பாளையெல்லாம் போய் பார்த்துட்டு அதை நம்ம ஒரு நீதியாகவோ அது ஒரு கடவுளுடைய வேலையாவோ நம்ம பார்க்கறது இல்லை. நான் சொல்றேன், அதை பார்க்க பழகுவோம். இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாம் எதில் ஆசையாக இருக்கிறோன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், அதுதான். இந்த வசனங்கள் எடுத்தோன்னா இன்னும் நீண்டுட்டு போயிடும் பிரசங்கம் தான். எத்தனை பேர் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு யோசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுதா இல்லையா? இந்த பூமி என்ன பண்ண போகுது? சத்தமா சொல்லுங்க. ஏதாவது உருப்படியா ஒழுக்கமா பேசுறோமா? சாவறது, அக்கினிக்கு இரையாவது, நாசமா போறது, மண்ணள்ளி கொட்டுறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சு? பூமி அழிஞ்சுதா? பூமி அழிஞ்சுதா? பூமியின் ஆளுகைகள் அழிஞ்சுதா? எல்லாம் சொல்லுங்க. பூமி அழியாது, ஆளுகை தான் மாறும். இந்த சூரியன் அழியாது. என்ன நீங்க சர்வசாதாரணமான மேத்தமேட்டிக்ஸ் நினைச்சீங்களா? நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க பூமி அழிஞ்சிடும். வெந்து உருகி போகும், பாயா மடிச்சிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நான் பேசுறதுக்கு எல்லாம் பலமான ஆதாரங்கள் இருக்குது. உட்காந்து பேசுவேன் நான், சும்மா ஏதோ 2 வார்த்தைகளுக்காகலாம் பேசல நான். பேச முடிவு பண்ணா வாங்க பேசலாம். இல்லை யார் ஷார்ப்பாக கேட்குறான் அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்ல. நான் ஆட்டுக்குட்டிகளுக்கு பேசலை, நரிகளுக்கு பேசுகிறேன். நான் அங்கேயே உட்காந்து தரமாக செஞ்சிருவேன். நான் வச்சு பூமி எரிஞ்சிரும், பூமி எரிஞ்சிரும், பூமி எரிஞ்சிரும், குடும்பம் எரிஞ்சிரும், நீ நாசனமாக போயிடுவேன். பூமியெல்லாம் எரியாது, ஆளுகைகள் மாறும். இந்த பூமி எரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பு நம்ம நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமான மேட்ரு கிடையாது. தேவன் நம்ம பென்சிலை எழுதிட்டு அழிச்சிட்டு எழுதுமே, அது மாதிரி தேவன் அல்ல. தேவன் அனந்த ஞானம் உள்ளவர். எதை மாத்தினா எது சரியாகும்னு அவருக்கு தெரியும். அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே தவிர இதெல்லாம் மெழுகு மாதிரி உருகவே புதுசா ஒரு வானமும் பூமியும் கொடுத்துட்டா மட்டும் உருப்படியா வச்சிருவோமா? நம்ம உருப்படியா வச்சிருக்கணும்ன்ற எண்ணம் எப்போ வருதோ அப்போ இந்த பூமியை கூட நேர்த்தியா மாத்திடுவோம். அல்லேலூயா. நான் அதை தான் பேசுறேன், சிந்தையை மாத்துங்கன்றேன். சிந்தனையை மாத்தினா இந்த பூமி எங்கெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பலப்பட்டு விடும். அல்லேலூயா. அதனால பூமியெல்லாம் அழிய போறது இல்லை. சாமானியத்தில் நம்ம யாரும் நரகமோ பரலோகமோ சீக்கிரம் போக போகிறது கிடையாது. இங்கே தான் நம்ம வாழ போகிறோம், நம்ம சந்ததிகள் இங்கே தான் வாழப்போகுது. இருக்கிற இடத்த நல்ல நிலையில் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். செத்த பிறகு நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு போகிறார். சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியுமோ, பிறரை சாவிலிருந்து மீட்பதற்கு என்னையெல்லாம் செய்ய முடியுமோ அது அத்தனையும் செய்வோம். ஒருத்தனை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் அவன் சாவு தள்ளி போகும். வார்த்தையால் கொல்லாமல் இருந்தால் அவனுடைய ஆயுசு நீடிக்கும். ஆமேன். நான் பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் தான் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு கிடக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சிட்டாலே ஐயோ என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகளுடைய மரணத்தை தள்ளி போடணும்னா கொஞ்சம் டோர் க்ளோஸ் பண்ணோம்
அப்படின்னு புரிஞ்சிட்டாலே பெரிய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு ஆயுசு நாள் கூடன்னா அந்த 1.5 ரூபா 50 ரூபா மல்லிகைப்பூவையும் ஒரு 50 ரூபாய்க்கு அல்வாவும் வாங்கிட்டு போகலாம். சர்ச்சுக்கு தானே மல்லிகைப்பூ வச்சுட்டு வரக்கூடாது, வீட்டில் வச்சுருக்கலாம்ல. சக்தி வேறு முடிவு பண்ணிட்டார், நான் இன்னைக்கு 2 முழம் வாங்கிட்டு வரேன்டா, இதற்காக தான் காத்திருந்தேன். அதனால 2 முழம் மல்லிகைப்பூ, 1 கிலோ அல்வா. ஆமாம், நாங்கள் இந்த வசனம் 1:28 நிறைவேற்றணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வாராக. அல்லேலூயா. ஜோம் பண்ணி முடிச்சிடலாமா? ஆமென். கண்களை மூடி என்ன ஜோம் பண்ணுனே தெரியல. கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணலாம். அண்ணா இங்கே பண்ணாரு. ஓகே, கண்களை மூடி. ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல மிஷன் தரிசனத்துக்காக நன்றி அப்பா. நல்ல சேவைகளை செய்யறதுக்கு, மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு எங்க சபையை நீங்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் அதுக்கு தான் இருக்குது ஆண்டவரே. இந்த இந்தியா எப்படி இருந்ததுன்னு தெரியும். இந்த இந்தியாவுக்கு மிஷனரிகள் பல நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துட்டு போனாங்க. கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், இதெல்லாம். அதையெல்லாம் நாங்கள் விட்டு விடாம அதை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த ஜனங்கள் எவ்வளவு பெருகினாலும் ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவு பரவி இருந்தாலும் அவர்களை நீர் நிரப்ப ஆசை உள்ளவராயிருக்கிறீர். நாங்களும் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு தனிப்பட்ட மனிதன் நாகரிகத்திலும், அறிவிலும், பொருளாதாரத்திலும், தேவனை அறிகிற அறிவிலும் அப்படி வளர்ந்து நிற்கிறத, ஜெய்ஜாண்டிகா நிற்கிறத பார்க்கறதுல தான் ஒரு சபை சந்தோஷப்படணும். ஏதோ இயேசு நல்லவர்ன்ற ஒத்த வார்த்தை மட்டும் இல்லை சார் சுவிசேஷம். ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் இயேசு எப்படி ஆளுகை செய்து மாற்றுகிறார் என்பதை காண்பிப்பது தான் நம்முடைய தரிசனம். அந்த மிகப்பெரிய பணியில நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதில் ஈடுபட்டு எங்களால் முடிந்த எஃபர்ட் அதில் நாங்கள் போட்டு எங்கள் சந்ததிகளை அதுக்கு ஊக்குவிச்சு, ஆண்டவரே, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்குள்ள நேரம் மைண்டட் வந்துடக்கூடாது, குறுகிய மனநிலை வந்துடக்கூடாது, நாங்கள் போகிற வழியில் நாங்கள் பாதியில் நின்றக்கூடாது. ஆண்டவரே, நரிகள் எழும்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மக்களை ஆசீர்வதிக்கிற எல்லா வேலையையும், ஒரு வேலை மட்டும் இல்லைப்பா, என்னென்ன வேலை இருக்குமோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இறங்கி வேலை செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன், அதற்கான ஞானம், அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீங்கான கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாவதாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமா எல்லா வலது கரத்தை உயர்த்தி எங்க மிஷனுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். அதை நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம். அந்த பணிகள் எல்லாம் செவ்வனே செய்யப்படுவதாக, அதற்கான பொருளாதாரங்கள் நிறைவாய் வந்து சேருவதாக. ஆண்டவரே, ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்கிறது ஆண்டவரே, சில வருஷங்களுக்கு பிறகு அது ஒரு பிரம்மாண்டமான மகத்தான வளர்ச்சி அடைவதாக, அது அநேக ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிற ஸ்தலங்களாக மாறுவதாக, பல எல்லைகளுக்குள்ளே பரவுவதாக ஜெபிக்கிறோம். தேவை உள்ள மக்களை தேடி செல்லுகிற தரிசனமாக இந்த தரிசனம் இருக்கிறதற்காக நன்றி. இதே போல தரிசனத்தை சுமந்து திரிகிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஹோப் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர் கோபிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இதுக்கு பின்னாடி இருந்து ஜெபம் பண்ணி கொடுத்து தாங்குகிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்றோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என்ன சொல்லுவோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் மீண்டும் மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை நம்மோடு கூட மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. ஒரு வாழ்த்து கடன் செல்வோம். God bless you.